ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். என் அன்பு பிரியமே, வீணாக குழம்பாமல் எப்பொழுதும் எதிலையும் உன் அப்பா இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் கஷ்டத்திற்கும் உன் வேதனைக்கும் கடைசி நாள் இன்று என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. இன்று இரவுக்குள் நீ இழந்த ஒன்றை நிச்சயமாக திரும்ப பெறுவாய். நம்பிக்கையோடு கேள். உன் மனதில் ஒரு புது தெளிவு பிறக்கும். எதற்குமே பயப்படாதே. உண்மை சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்றே போகாது. எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை நினைத்துக்கொண்டு அதை வைத்து திருப்தியாக இருந்தால் நம்மை விட சந்தோஷமானவர்கள், ஆனந்தமானவர்கள் யாருமே இல்லை என் குழந்தையே. நீ வருத்தப்படும் சமயங்களில் உடலளவிலும் மன அளவிலும் பலவீனமாகாமல் மனப்பூர்வமாகவும் நம்பிக்கையோடும் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. உனக்கான மன அமைதியை நான் உனக்கு தந்து அருளுவேன். யார் உன்னை தூற்றினாலும், ஏளனமாக பேசினாலும், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அவர்களை விட்டு புன்னகையோடு சென்று விடு. காலம் அவர்களுக்கு நல்ல பதிலை வைத்திருக்கும் சர்வ நிச்சயமாக. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கான வாழ்வு, பிரகாசமான வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. புரியாமல் காத்து உனக்காக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். அந்த நேரம் உன்னை நெருங்கிவிட்டது குழந்தையே. எனவே எதை நினைத்தும் வீணாக உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனதிற்கு ஒரு புது தெம்பும் தெளிவும் பிறக்கும் அந்த நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பி உனக்கு வரும் நல்ல நேரத்தை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சீர்படுத்த. பிறகு எதற்காக உனக்கு இந்த குழப்பம்? நீ காத்திருப்பதற்கான பலன் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. உன் கஷ்டத்திற்கான கடைசி நாள் என்று. இதுநாள் வரை எதற்காக உன் மனதை போட்டு ஏக்கிக் கொண்டிருந்தாயோ, ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் நிராசையாக விடமாட்டேன். என் பாதங்களில் முழுவதுமாக சரணாகதி அடைந்த உன்னை, என்னை முழுவதுமாக நம்பி இருக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். வாழ்வில் ஒன்றை நீ பெற வேண்டுமென்றால் இறுதி வரை போராடிக்கொண்டே இரு. விழுந்தாலும் எழுந்து வீர நடை போட்டுக்கொண்டே இரு. என்ன தடங்கல்கள் வந்தாலும் உட்கார்ந்து விடாதே. என்ன சறுக்கல்கள் வந்தாலும் நிலை குலைந்து விடாதே. போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்து காட்டலாம். உன் கஷ்டத்திற்கான கடைசி நாள் இதுதான். நீ இதுவரை எதற்காக காத்திருந்தாயோ அது நல்ல காலம் கனியும் நேரம் வந்துவிட்டது. கல்லை தூக்கி கடலில் எறிவதால் கல்லுக்கு வலிப்பதில்லை, கடலுக்கும் வலிப்பதில்லை. கல்தான் காணாமல் போகும் அந்த கடலில். உனக்கு வரும் விமர்சனங்கள் எல்லாமுமே கல்லாக இருக்கட்டும். நீ கடலாக இருந்து பார். உனக்கு எதுவுமே வலிக்கவே வலிக்காது. வாழ்வதற்கு வழியே இல்லையே என்று புலம்பாதே. நீ பயணித்து கொண்டிருப்பதான் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி என்பதை புரிந்து கொண்டு பயணம் செய்து கொண்டே இரு. நடந்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வெல்ந்து காட்டலாம். வா என் பிள்ளையே. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு. அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும். துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ
உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும், காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா, உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு, பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார். அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது.
கவலைப்படாதே என் பிள்ளையே. நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒளித்து வைத்திருப்பார். அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது, பிரச்சனைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு, அந்த பிரச்சனைக்கான தீர்வை இறைவன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை லாவகமாக கண்டுபிடித்து உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நீ முதலில் கண்டுபிடி. அப்படி உன் மனதை வேறு பக்கம் சிந்திக்க துவங்கினாலே போதும், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் மிக எளிதாக தவிடு பொடியாக்கி விடுவாய். உன்னுடைய அத்தனை சோதனைகளும் முடிந்துவிட்ட பின், உனக்கான பிரச்சனைக்கான தீர்வை நீ தேர்ந்தெடுத்த பின், அத்தனை சோதனைகளுக்கான ஒரு நல்ல முடிவை உன் இறைவன் உன்னிடம் வழங்குவார். உனக்கான தீர்வை தருவார். இது நிச்சயமாக நடக்கும். இப்பொழுது உன்னுடைய சோதனையை தான் நீ கடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையின் போராட்டத்தை தான் நீ தாண்டி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது மிக சாதுரியமாக செயல்பட்டு, கவலையோடு உட்கார்ந்திருப்பதை விட்டுவிட்டு சாதுரியமாக செயல்பட்டு, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அந்த பிரச்சனைக்கான மறு சந்தோஷம் என்ன என்பதை தேடு, கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றகரமான வாழ்க்கை, முன்னேற்றகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். நான் உன்னோடு இருக்கும் வரை நீ தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ ஏற்பட தேவையே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எதற்குமே கவலை கொள்ளாதே. சோதிக்கப்படாத பக்தியும் சோதிக்கப்படாத அன்பும் என்றுமே தூய்மை நிலை அடைவதே இல்லை. குழந்தையே, நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற அனைத்து கதவுகளையும் திறந்து விட்டேன். உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. உன் ஆனந்த காலத்தை திருப்பித் தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் குழந்தையே. உன்னுடைய பக்தியிலும் அன்பிலும் எவ்வளவு சோதனைகளை நீ மேற்கொள்கிறாயோ அவ்வளவு தூய்மை நிலை அடைகிறாய் என்பதை புரிந்து கொள். எதற்குமே பயப்படாதே. எதுவுமே உன் வாழ்வில் இது நாள் வரை தவறாக முடிந்து விடவில்லை. இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரப்போகிறது. செல்வமோ பொருளோ அதுதான் மற்றவர்களுக்கு உதவியாக கொடுக்க வேண்டும் என்றில்லை. உன்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அது கூட மிகப்பெரிய உதவிதான். எது நடந்தாலும் கடந்து வந்த வாழ்க்கையை ஒரு முறை நின்று திரும்பி பார்க்கலாம். அப்பொழுதுதான் நாம் கடந்து வந்த பாதையும் நமக்கு தெரியும். அந்த பாதை ஏற்படுத்தின வழிகளும் நமக்கு தெரியும். அந்த வழிகளால் நம் வாழ்க்கையில் புது வழி பிறந்ததும் நமக்கு மிக நன்றாகவே புரியும். என்ன வாழ்க்கை இது, என்னவா வாழ்க்கை இது என்று சலிப்போடு வாழ்க்கையை பார்ப்பதை விட நமக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமான வாழ்க்கை. இந்த அதிசயமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமே என்று ஒரு முறை மாற்றி சிந்தித்து பார்த்தாலே போதும், வாழ்க்கை நமக்கு ஸ்வர்க்கமாகவே தெரியும். அப்படி இல்லாமல் என்னடா வாழ்க்கை இது என்று சோர்வாகவும் வாழும் நம்பிக்கையே இல்லாமலும் வாழ்க்கையை பார்த்தால் வாழும் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக வரும். பாசத்தை கொண்டு வேணுமானால் பல நாள் உன் பயணத்தை தொடரலாம். அதே போல நேசத்தை வைத்துக்கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷம் போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு தவறு செய்துவிட்டு ஆனால் நன்மை செய்வதாக வேஷம் போட்டால் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் பயணம் செய்யவே முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. இது நாள் வரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் இனி எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் சிந்திக்கவை.
எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம், எப்படி இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற சிந்தனையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தாலே போதும், வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டிப் பிடிக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூட அவரை சுற்றி இருப்பவர்கள் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரையும் உன்னோடு சம்பந்தப்படுத்தி பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அந்த வாழ்க்கையை நிம்மதியாக, சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியோடு எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும், சிகரத்தை மிக சுலபமாக எட்டிவிடலாம். தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன் வழியில் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ எப்பொழுதுமே உனக்கு வேண்டாம். நான் உன்னோடு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை உன் மனதில் விளைவிக்காதே. நல்லோர் இமயமலை போல நெடுந்தூரத்திலிருந்தே பிரகாசிக்கின்றனர். ஆனால் தீயோர் இறைவன் இருளோடு எய்த அம்புகளைப் போல கண்ணுக்கே தெரிவதில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க முடிவு செய்துவிடு. மறந்தும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத மாதிரி நடந்து கொள்ள சிந்தனை கூட செய்யாதே. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம். மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும்பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும்பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி. என் குழந்தையே, தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம். ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு. தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே.
உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன் குழந்தையே. உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகி விடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் ஒரு அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. இது உன் அப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். நீ மனம் விரும்பியவரோடு கரம் சேரும் காலம் இது. நிச்சயமாக உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் காலமும் இதுவேதான். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன். நிச்சயமாக என்னை ஜெயிக்க வைக்க என் சாயப்பா உறுதுணையாக இருப்பார் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னுள் வந்து குடி புகுந்துவிடும். எவருக்குமே அவர்கள் விரும்பிய அனைத்தையும் வாழ்க்கை முழுவதுமாக தருவதில்லை. வேண்டியதை வேண்டிய நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை தருகிறது.